குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 2 2026 சனிக்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மீன் சார்பில் 2026 ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். மே 1 தொடங்கி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு 10 டாபிக் வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதாவது 95% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க போகிறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் நமது பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு என்ன டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரி வந்துன்னா 2.43 லட்சம் கோடி வசூலாக இருக்குது. இதுவே ஒரு மாதத்தில் வசூலான அதிகபட்ச ஜிஎஸ்டி தொகை. முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் 2.36 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வசூலானது அதிகபட்சமாக இருந்தது. மத்திய அரசு வெள்ளிக்கிழமை வெளியிட்ட செய்தி குறிப்பில் 2026 ஏப்ரல் மாதம் 2.43 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி வசூலாயிருக்கு. உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் கிடைக்கப்பட்ட வருவாய் வந்து பார்த்திங்கன்னா 4.3% அதிகரித்திருக்கு. ஓகேங்களா? அதாவது 1.85 லட்சம் கோடியாக வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்கு. இறக்குமதி மூலம் கிடைக்கப்படும் வரி வந்து பார்த்தீங்கன்னா 25.8% அதிகரித்து 57,580 கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? டீட்டெயில் தான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியினுடைய 67வது நிறுவன நாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்தியாவுடைய அதாவது உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவிடுறாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 0.65% செலவிடுறாங்க. கொரியா 4.93%, அமெரிக்கா 3.46%, ஜெர்மனி 3.13%, சீனா 2.43% வந்து பார்த்திங்கன்னா செலவிடுறாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 2014-15 ஆண்டு நாட்டின் பால் உற்பத்தி 143 மில்லியன் லிட்டர் டன்னாக இருந்திருக்கு. அதே 2024-25 ஆண்டில் 248 மில்லியன் டன்னாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதாவது வெறும் 10 ஆண்டுகளில் பால் உற்பத்தி 70% அதிகரிச்சிருக்கு. இந்த 70%ல் 50% வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? 2014 தனிநபர் ஒருவருக்கு 307 கிராம் பால் தினமும் வந்து பார்த்திங்கன்னா கிடைத்தது. தற்போது 485 கிராமாக அதிகரிச்சிருக்கு. நாட்டின் பால் பவுடர் உற்பத்தி 2014-15 வந்து 15,000 மெட்ரிக் டன்னாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24,000 மெட்ரிக் டன்னாக இருக்குது. ஓகேங்களா? இந்தியா தற்போது மொத்தமாக 2.36 லட்சம் கூட்டுறவு பால் பண்ணைகள் இருக்குது. இதில் 20 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களாக இருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 75,000 கூட்டுறவு பால் பண்ணைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்த வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பல வழிச்சாலை தங்கு தடையற்ற சுங்கச்சாவடி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது சூரத்திலிருந்து பரூச் தேசிய நெடுஞ்சாலை 48 அப்படின்ற வழித்தடத்தில் அமைந்துள்ள சோர்சியா சுங்கச்சாவடியில் இந்த புதிய சேவை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு சுங்க கட்டணம் செலுத்த வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்க தேவையில்லை. தானியங்கி வாகன பலகை அங்கீகாரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு பகுப்பாய்வு மற்றும் ஃபாஸ்டேக் ஆகிய அதிநவீன குறியீடு மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கமைக்கப்பட்ட கேமராக்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகையானது டெபிட் செய்யப்படுது. குஜராத்தில் இன்று தொடங்கப்பட்டுள்ள நாட்டின் முதல் பழவழிச்சாலை வந்து பார்த்திங்கன்னா தங்கு தடையற்ற சுங்கச்சாவடி அமைப்பு, சுங்கச்சாவடிகளை எண்மமயமாக்கல், நெடுஞ்சாலைகள் உட்கட்டமைப்பு நவீன ஆகிய முக்கியத்துவத்தினுடைய மைல்கல்லாம் அமைஞ்சிருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, இதுதான் அந்த ட்ராக் அப்படின்னா உங்களுக்கு வந்து இடையில இதுவே இருக்காதுப்பா, டோல்கேட் அதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேமரா வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ரன்னிங்லேயே டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் ஆடும் தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றா கிடைக்கும். 2026 போலீஸ் எக்ஸாமில் நடக்கக்கூடிய டெஸ்ட் பேஜில் என்னென்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி நம்ம எஸ்எஸ்சி வகுப்பில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ. இது வந்து 95% டிஸ்கவுண்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த 3 பேஜையும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா போதும் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.